தலைவர் வந்து தலைவர் வந்து தலைவர் நினைச்சா 234 தொகுதி நிற்பார். தலைவர் வந்து ஒரு கட்சியில் ஒருத்தர் நான் 3 இல்லை 4 தொகுதியில் நிற்கலாம். இவர் எப்படிங்க எம்எல்ஏவாக இருந்தாருன்னு தெரிலங்க. மூஞ்சிலாம் அசையாது, வாய் மட்டும் அசையும். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் மிக அவர் சொல்கிறார், மொழிக்காக வீணித்த ஒரே இனம் தமிழ் இனம் மட்டுமே. எவ்வளோ பெரிய தலைவர், 30 ஆண்டு காலம் அவருடைய அந்த இது என்ன, அவரை போயிட்டு நீ நேற்று முளைச்ச காலானுங்க உட்காந்துக்கிட்டு கேளுங்க, அரசியல் ரீதியாக அவரை கேளுங்க. நீங்கள் சமூக வலைதளத்தில் மட்டும் வச்சுட்டு உருட்டலாம், அவங்க போராடலாம் பேசுவாங்க, ஒவ்வொரு சேனலாக இதுவாக பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன விட்ட இனிமேல் தான் அவருக்கு ஆரம்பமே. ஆமாம், இனிமேல் தான் உண்மையான பரீட்சை எழுத போகிறாரு. இவ்வளோ நாளாக எழுந்த டெஸ்ட்டு கூட எழுதலை அவர். உண்மையான பரீட்சை இனிமேல் தான் எழுத போகிறாரு. இந்த பரீட்சையில் மோசமான வாத்தியார்கள் இவர்கள் அல்ல, நிறைய பேர் இருக்காங்க. இவங்க சாப்பிட்டான வாத்தியார்கள், மோசமான வாத்தியார்கள் இவர்கள். கேப்பார் பேச்சு கேட்டு டிஎம்கே ஸ்லீப்பர்ஸில் உள்ளே இருக்காங்கல்ல. ஆமாம், நிறைய பேர் இருக்காங்க. டிஎம்கே சொல்லி அனுப்புவாங்கல்ல, ஏப்பா போயிட கிட்ட போகிறாங்க, ஏதாவது சொல்லி நிப்பாட்டு. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப்பு வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். தாவேகாவினுடைய தலைவர் அந்த வீரவசனம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது தீய சக்தி திமுகவும் ஊழல் அடிமை சக்தி அதிமுகன்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்காக அவர் பேசியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது திமுகவை எதிர்த்து அரசியலுக்கு வரேன்னு வந்தார். நான் தனித்து நிற்பேன், நாம் வந்தோன்னா ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு எல்லோரும் கொடுப்போம் அப்படிலாம் சொன்னார். அப்போ வரவேற்பு இருந்தது. அவர் அதிமுகவை அட்டாக் பண்ணல அப்படின்றப்போ ஆதவ் அர்ஜுன் போன்றவர்கள் என்ன சொன்னாங்க, ஏங்க அவங்க ஆட்சியிலே இல்லை, அவங்கள நாங்கள் எப்படி அட்டாக் பண்ண முடியும், ஆளுகின்ற கட்சி இது, பாசிச பாஜகலாம் சொன்னார். ஆனால் பாஜக எதிர்த்து ஒன்றுமே பெருசாலாம் பேசலை, யாரை எதிர்த்தும் பேசலை. நேற்று பேசின இந்த பொதுக்கூட்டம் எடுத்துட்டீங்கன்னா கூட இந்தந்த விவகாரத்தில் இந்த அரசு தவறு செய்கிறது, நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவர்கள் போராடுறாங்க அவர்கள் போராடுறாங்க, ஏதோ ஒரே சுய பெருமை. தலைவர் வந்து தலைவர் நினைச்சா 234 தொகுதி நிற்பார். தலைவர் வந்து ஒருத்தர் கட்சியில் ஒருத்தர் நான் 3 இல்லை 4 தொகுதியில் நிற்கலாம். அது பேசுனதா இன்னைக்கு பெரிய காமெடியாக இருந்தது. 3 அல்ல இவர் எப்படிங்க எம்எல்ஏவாக இருந்தாருன்னு தெரிலங்க. புஷி சொல்லியிருக்கு, நம்மளுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு அப்படின்றாரு. 2 தொகுதிக்கு மேலே நிற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே தெரியும் எல்லாம் பிரச்சனைன்னு. எதாவது பேசினா எதாவது வளர்றது, இதுதான் பிரச்சனை. இன்னொருத்தர் யார், காராகிரகத்திலே எங்களை பூட்டி வையுங்கள், இன்றைய தினம் தமிழகமே காணாத உலகமே பார்த்திராத ஒரு உன்னத தலைவனை இன்று தமிழகம் தாய் பெற்றெடுத்திருக்கிறாள். யார்? நாஞ்சிலா. அவ்வளோதான், மூஞ்சிலாம் அசையாது, வாய் மட்டும் அசையும். இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் மிக அவர் சொல்கிறார், மொழிக்காக உயிர் நீத்த ஒரே இனம் தமிழ் இனம் மட்டுமே. அவர் பார்க்கும்போதெல்லாம் அந்த வடிவேல் ஒரு மேடையில் பேசிட்டே இருப்பான், உங்களுக்கு தெரியும், எதிர்கட்சி தலைவர் சைக்கிளில் வந்தவர் இருக்கின்ற இடத்திலே இருக்கின்ற கட்சியில். பாவம் அவர் என்ன பண்ணுவார், அவர் ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளருங்க, சிறந்த இலக்கியவாதி, அதெல்லாம் மாறுபட்ட கருத்து கிடையாது. 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் பேசக்கூடியவர். அவர் நேரம் அவரும் அரசியலில் காலம் தள்ளணும்ல, அவர் வந்துட்டார். வந்த அப்புறம் தான் பார்த்துருப்பாரு, பழைய பிட்டுலாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் எடுத்து நேற்று விட்டாப்புல, அங்கே பேசுனது இங்கே பேசுனது, அது என்ன சொன்னார், இது என்ன அது என்ன, இன்னும் கொஞ்சம் நாளில் இடியாப்பன்னு சொல்ல போகிறானுங்க, இல்லாட்டி விசில் அடிக்க போகிறானுங்க. அந்த கதைலாம் சொல்லிட்டு 1946 இந்தியா பாகிஸ்தான் பிரிந்த பொழுது சுதந்திரம் பெற்ற பிறகு மேற்கு வங்க மாநிலம் வங்கதேச மாநில தலைநகர் டாக்காவில் முகமது அலி ஜின்னா பேசினார். அப்பொழுது ஒரு இளைஞன் எழுந்தான், என் மொழியில் பேசு, உருது மொழியில் பேசாதே என்று சொன்னான். அவனை அமைதிப்படுத்தி விட்டு மறுபடியும் பேச ஆரம்பித்தார். மறுபடியும் எழுந்து சொன்னான். அப்படி சொன்ன சிறுவன் தான், அந்த இளைஞன் தான் பிற்காலத்தில் வங்கத்தை பிரித்து வந்த முஜிபுர் ரஹ்மான். அன்று மொழியை வைத்து அது நடந்துச்சு. உருது வங்காளம்னு அந்த ரெண்டாம் தர குடிமக்களை நடத்தினப்போ பூகோள ரீதியாகவும் பங்களாதேஷ் எங்கே இருக்குது, பாகிஸ்தான் எங்கே இருக்குது. அப்போ இதெல்லாம் வரும்பொழுது அந்த மக்கள் எடுத்து போராடி இந்தியாவும் உதவி பண்ணி பங்களாதேஷ் உருவாச்சு. அதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது மொழி. இதை சொல்லிட்டு உலகத்திலேயே மொழிக்காக இது பண்ணது தமிழர்கள் மட்டும்தான். உருட்டு தானே, மொழிக்காக ஒரு நாடே உருவாச்சு. மொழிக்கு எதிர்ப்பு போராட்டன்றது எல்லா நாடுகளிலும் நடந்திருக்கு. இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவில் இந்தி திணிப்பு இன்றைக்கும் பண்ணாங்க, இப்போது சமீபத்தில் நடந்தது.
இதில் கர்நாடகாவில் நடந்திருக்குது, கேரளாவில் நடந்திருக்குது, பல மாநிலம் நடந்திருக்குது. இது தென்னாப்பிரிக்காவில் 76 என்னமோ பெரிய அளவில் போராட்டம் நடத்தி ஆப்பிரிக்கன்ஸ்னு ஒரு மொழியை திணிச்சு அதை எதிர்த்து போராடின அந்த கருப்பின இளைஞர்களை சுட்டு கொண்டாங்க. 150 பேருக்கு மேலே மரணம். இலங்கையில் பண்டாரநாயக ஆட்சி வந்த பொழுது சிங்கள மொழி தான் எல்லாமேன்னு சொன்னப்போ அதை எதிர்த்து இலங்கை தமிழர்கள் அன்றைக்கு போராட்டம் நடத்தி பெரும் போராட்டம் முடிச்சு அப்புறமா தமிழை ஏற்றுக்கொள்ளப்பட்டு தமிழ் ஒரு பிரதான மொழியாக சமமாக வாய்ப்பு கிடைச்சது. அப்போ மொழிக்காக போராட்டன்றது எல்லா நாடுகளிலும் நடந்தது. ஸ்பெயினில் நடக்கக்கூடிய விஷயங்கள். இந்த உருட்டு வேணான்றல இதுக்கு வேணா தெரியாது ஒன்றும். பங்களாதேஷ் அது எங்கடாகுது, பங்களா கேள்விப்பட்டிருக்கோம், அதுனா பங்களாதேஷ் அப்படின்வான் நம்மால். அப்போது இந்த மாதிரி அவர் ஒரு பக்கம் உருட்டுறாரு, இவர் இந்த பக்கம் உருட்டுறாரு. ஆதவ அர்ஜுனா அந்த சைடு விட்டுறாரு. திருமாவளவன் கூட தானே இருந்தீங்க, உங்களுக்கு எவ்வளோ பெரிய மரியாதை கொடுத்தாரு, நன்றி இருக்கா? என்ன பேசுறீங்க? உடனே வந்து எக்ஸ்தலத்தில் போடுறாரு. அது வந்து திமுக காரங்க வந்து திருச்சி சொல்லிட்டாங்க, அதை திரிப்பாங்க. நீங்க பேசுற வீடியோவை திரிக்க முடியுமா? உங்க கூட யார் இருக்கா? இன்னைக்கு 20 பேர் தான் இருக்காங்க, எல்லாரும் இங்கே வந்துட்டாங்க, இப்படிதானே சொன்னீங்க. அப்புறம் நான் சொன்னது 20 பேர் உங்களை ஏமாற்றுகிறேன்னு சொன்னி நீ உருட்டுறாரு. அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் இருப்பேன் என்பதை அண்ணன் திருமா அவர்களுக்கும் நன்றாக தெரியும். என்ன ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தீங்க, நான் நேசிக்கக்கூடிய தலைவர். அவர் கௌரவமாக உங்களை நடத்திட்டு அமுச்சு விட்டார். இன்னொன்று நான் சொல்கிறேன், திருமா அவர்கள் நீங்கள் ஒரு பத்திரிகை பேட்டியாளரில் ஒருத்தன் துடுக்குத்தனமாக கேட்பான், நீங்கள் என்ன திமுக இதுவா அப்படின்றப்போ இந்த மாதிரி பேசாதீங்க, இந்த மாதிரி கேட்காது. இன்னொருத்தன் சொல்லுவான் கை நீட்டி பேசாதீங்கன்னு. இந்த வார்த்தையை போய் சீமான்ட்ட பேச முடியுமா, கை நீட்டி பேசாதீங்கன்னு? திருமாவளவன் அவ்வளோ பொறுமையான தலைவர். அவர் அப்போ கூட திருமாவளவன் என்ன சொல்லுவார், அவர் பேசுறது பார்த்தீங்களா, என்னை போய் திமுக காரன்றாரு. ஒரு தலைவருக்குரிய மரியாதை கூட கொடுக்காம நான் அன்றைக்கே கண்டித்து நான் இதில் போட்டேன் ட்விட்டரில். எவ்வளோ பெரிய தலைவர், 30 ஆண்டு காலம் அவருடைய அந்த இது என்ன, அவரை போயிட்டு நீ நேற்று முளைச்ச காலானுங்க உட்காந்துக்கிட்டு கேளுங்க, அரசியல் ரீதியாக அவரை கேளுங்க. ஆனால் நீங்கள் இப்படி கேட்டது கூட அவர் பொறுமையாக தான் பதில் சொன்னார். நீங்கள் அவருடைய அரசியல் தடுமாற்றத்தை நம்ம விமர்சிக்கலாம், சில சட்டையர் கூட பண்ணலாம், ஆனால் அவர் எப்படி கேவலமாக பேச முடியும்? இன்றைக்கி நம்ம கூட சொல்கிறோம், அவர் தடுமாறுகிறார். அவர் கூட இருக்கிறவங்கள இன்றைக்கி திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக மாறிட்டாங்க. நீங்கள் அதை சொல்லுங்கள். அண்ணன் திருமா அவர்கள் இன்றைக்கு ஒரு சங்கடமான நிலையில் இருக்கார், கட்சியாக கைவிட்டு போகிற நிலைமையில் இருக்கு. எங்களை விட உங்களுக்கு நல்லா தெரியும் ஆதவ அர்ஜுனாக்கு. ஏன்னா நீ உங்களை வெளியேற்றலைன்னா அன்றைக்கி அது நடந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல் அன்றைக்கி அவர் இருந்தார். லாஸ்ட்டில் தம்பி போயிட்டு வாங்க, எங்கே தான் நல்லா இருக்குன்னு தானே உங்களை அனுப்பிச்சி வச்சாரு. நீங்கள் அவருக்கே சங்கடம் கொடுக்குற வேலையை பண்ணீங்கன்னா, இழிவாக பேசுனீங்கன்னா, இழிவான்றதை விட கொஞ்சம் எனக்கு என்னன்னு பேசுனீங்க, அப்போ அதோடைய விளைவு உங்களை காட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி யாரோ ஒருத்தர் போட்டிருக்காரு, இவ்வளோ நாளாக நான் பேசுனதே இல்லை, இனி ஒன்று என்ன செய்கிறேன் பாரு அப்படின்னு. அதுக்கு பயந்து போய் தான் இந்த இதெல்லாம் போடுறது. இன்னொன்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் நிற்கிறேன்றாரு. என்ன நின்னீங்க? ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் தாவேக்கால வந்த பிறகு, முன்னாடி என்னவோ தெரியாது எனக்கு, தாவேக்கா வந்த பிறகு என்ன பண்ணாங்க? தூய்மை பண்ணாலும் அவ்வளோ போராடினாங்க. சாமிகிட்ட கூப்பிட்டு போய் காமிச்சிங்க, இதான் சாமி கும்பிட்டுக்கோ அப்படின்னு எல்லாம் கும்பிட்டுனாங்க. சரி கிளம்புங்க அப்படின்ட்டீங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கு பிறகு 160 நாள் அவங்க போராடிக்கிறாங்க. எவ்வளோ ஒருத்தர் அதில் தற்கொலை பண்ணிட்டாரு. ஆமாம். என்ன பண்ணீங்க? எங்களை மட்டுமே கேட்குறீங்க. நீங்கள் பேசுறதுனால உங்களை கேட்குறோம். அரசு திமுக ஆளுகன்ற அரசு, அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. கடைசியில் போய் ஜூஸ் கீஸ்லாம் கொடுத்து தேர்தல் நேரம்னா சமாதானப்படுத்திக்கிறாங்க. அதிமுக அதை எடுத்து அறிக்கை விட்டது, அண்ணாமலை அறிக்கை விட்டார். மற்றதுன்னா அதிமுக தலைவர்கள் போய் பார்த்தாங்க, இது ஒரு பார்ட்டு. நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் பண்ணுவோன்றாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு அறிக்கை விட்டீங்களா? எதாவது பண்ணீங்களா? அப்புறம் எங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிற்கிறேன்றீங்க? கவின் ஆணவ கொலையில் தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன? ஆணவ கொலை நடந்த உடனே மதுரையில் மாநாடு நடத்துகிறீங்க, பொதுக்குழு எதுவும் நடத்துகிறீங்க. அதில் பிரதான தீர்மானமாக இது வரும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறோம். இல்லை விஜய் பேசுவார்னு எதிர்பார்க்குறோம். விஜய் பேசியிருந்தால் அரசுக்கு நெருக்கடி, இளைஞன் கொல்லப்படுறான் அப்படின்னப்போ இளைஞர்கள்ட்ட பெருசாக சேர்ந்துருக்கோம். பண்ணீங்களா? உங்களுடைய நிலைப்பாடு பயந்து போனீங்களா இல்லையா? யார் ஏங்கிட்ட என்னையும் அழுத்தம்? ஆமாம் அழுத்துனாங்களா? லைட்டாக அழுத்துனாங்க கரூர் மேட்டரில். எப்படி ஓடுனீங்க? தெரிச்சு ஓடுனேன். அன்னைக்கு திமுக யாருன்னு தெரிஞ்சிருக்கோம்ல. உங்களை காலையில் காப்பாற்றினது எடப்பாடி பழனிசாமி. அந்த நன்றி. அவர் திடீர்னு வந்து அப்படி பேசுறதுக்கான ஏதாவது உள்நோக்கம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இவர்கள் வேலையே இதுதாங்க. இவர்கள் வந்து எனக்கு சீட்டு பேரம் சரியில்லைன்றீங்களா? சீட்டு பேரம் பேச்சுவார்த்தை இதெல்லாம் சரியில்லை, அதுக்கப்புறம் வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க.
அது வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, தாவேகா பாஜக கூட்டணி இது பேச்சுவார்த்தை என்டிஏ பேச்சுவார்த்தை நடக்குது அப்படி நீங்கள் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, மற்ற யாரும் சொல்லலை அவங்கள. நான் சொன்னேன் அப்படின்னா உங்கள் தலைவரை அறிவிக்க சொல்லுங்கள். நேற்று அறிவிச்சார்ல, அந்த மாதிரி அறிவிக்க சொல்லுங்கள். நான் பல தடவை கேட்டேன், ஏன் அறிவிக்கலை? சரி, இவ்வளோ நாளாக ஏடிஎம்கேவோ எதையோ திட்டாத ஆள் நேற்று மட்டும் ஏன் திட்டுறீங்க? முறிச்சிக்கிட்டு தனியாக நிற்க போகிறோன்னு சொன்ன அப்புறம் தான் திட்டுறீங்க. கண்டிப்பாக. அப்போ ஒன்றா பேச்சுவார்த்தை நடந்ததா இல்லையா? இவ்வளோ நாளாக ஏடிஎம்கே உங்களை மேலே கை வைக்கல, பேச்சுவார்த்தைனால தானே. அதனால தான் இப்போ பிரதமர் கலந்துக்கிட்ட கூட்டத்தில் கூட விஜய் திட்டக்கூடாதுன்னா வாய்மொழி உத்தரவு, திட்டாம தானே இருந்தாங்க. ஏன்? பேச்சுவார்த்தை போகுது. பவன் கல்யாணம் உங்கள்கிட்ட பேசினாரா இல்லையா? இப்போ இவ்வளோ விஷயம் நடக்கும் பொழுது இது எல்லாம் முடிஞ்சு ஒரு எண்டுக்கு வந்துடுச்சு. கேட்பார் பேச்சை கேட்டு யதார்த்தத்தை மறந்து அந்த படம் காட்டுறாங்கல்ல 40% தலைவரை வேற லெவல் தலைவரே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் வரல போங்க. அதான் இன்னைக்கு 2 முன்னாள் அமைச்சர்கள் நல்லா பதிவு பண்ணுங்க. விஜயபாஸ்கர் சொல்லியிருக்காரு, விசில் கொஞ்ச நேரம் தான் ஊதும் அப்படின்னு இருக்காரு. செல்லூர் ராஜ் என்ன வீட்டுக்கு போய் கணக்கெடுத்தாரான்னு சொல்லிட்டு கிட்ட அடிச்சிருக்காங்க. நேற்று ராஜேந்திர பாலாஜி அதை பற்றி பேசியிருக்காருங்க. இனி ஆரம்பிச்சிருவாங்க. இனி அடி எப்படி உள்ள போகுது பாருங்க. பலத்த அடி. நீங்கள் சமூக வலைதளத்தில் மட்டும் வச்சுட்டு உருட்டலாம், அவங்க போராடலாம் பேசுவாங்க, ஒவ்வொரு சேனலாக இதுவாக பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன உருட்ட? இனிமேல் தான் அவருக்கு ஆரம்பமே. ஆமாம், இனிமேல் தான் உண்மையான பரீட்சை எழுத போகிறாரு. இவ்வளோ நாளாக இந்த டெஸ்ட்டு கூட எழுதலை அவர். உண்மையான பரீட்சை இனிமேல் தான் எழுத போகிறாரு. இந்த பரீட்சையில் மோசமான வாதியார்கள் இவர்கள் அல்ல, நிறைய பேர் இருக்காங்க. இவங்க சாப்பிட்டான வாதியார்கள், மோசமான வாதியார்கள் இவர்கள். யார்? டிஎம்கே. இல்லாத அதிலேயே சொல்லிட்டாரு, வெடித்திருந்தால் விழிப்பிள்ளைங்க பிடிங்கி போகக்கூடிய ஆட்கள் தான் தீய சக்தின்னு. அது பதிவு, அந்த ஒரு பயமும் இருக்குது. ரெண்டாவது வந்து அவர் இன்னொன்று அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, அழுத்தம் வந்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தமான ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அழுத்தம் இல்லைன்னு சொல்கிறாரு. என்கிட்ட என்ன வந்து அழுத்தம் சொல்லிட்டு உடனே வந்து சமாளிக்கிறார். அழுத்தம் இருந்தது, இருக்குது, மக்கள் மேலே இருக்குது. இவருக்கு எப்படி தெரியும்? சரி, மக்கள் மேலே அழுத்தம் இருந்ததுல எத்தனை அறிக்கை சார் விட்டுருக்கீங்க? எத்தனை பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கீங்க? எத்தனை போராட்டங்கள் கட்சி சார்பா அறைகோல் விட்டு நடத்திருக்கீங்க? எத்தனை விவகாரங்கள்ல அவர்களோட போய் துணை நின்றுருக்கீங்க? விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பொழுது உங்கள் கட்சியிலேருந்து யாராவது போய் அங்கே நின்றுருக்காங்களா? இல்லை நீங்கள் போயிருக்கீங்களா? இல்லை அவர்களே குரல் கொடுத்துருக்கீங்களா? எந்த விஷயத்தில் நீங்கள் அழுத்தத்துக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கீங்க? சாமி உற்சவம் போகிற மாதிரி, இந்த தர்காவில் சந்தனக்கூடு நடக்கிற மாதிரி, இந்த ஏன்னா ஒரு மதத்தை சொன்னால் கோச்சி வாங்கன்னு இப்போ தான் ஒரு நண்பர் சொன்னார். நான் எல்லா மதத்தையும் சொல்லுவேன். சர்ச்சில் தேர் என்னைக்கோ ஒரு அது இதுக்கு தானே வரும். ஆமாம், வேளாங்கண்ணி. இப்போ நீங்களாம் அந்த இது நடைப்பயணம் போவீங்கல்ல? ஆமாம் ஆமாம். அதே மாதிரி நாகூரில் வருஷத்துக்கு ஒரு தடவை டிசம்பர் மாதம் அப்படி வரும், போவாங்க. அதே மாதிரி சித்திரை தேர், அந்த திருவாரூர் தேர், உற்சவர், சித்திரை திருவிழா, அந்த மாதிரி வருவாங்கல்ல. இது எல்லாம் எப்போ நடக்கும்? என்னைக்கோ ஒரு நாள் நடக்கும். அந்த மாதிரி அப்படி தானே உங்கள் வருகை இருக்கு. கடைசியாக எங்கே வந்தீங்க? கரூர். அப்புறம் எங்கே? இது அடுத்து எப்போ தெரியாது. சார், பிஜேபி நேற்று வந்து ஒரு வாரத்தை கூட அவர் பேசாமல் இருந்தது காரணம் ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் இவங்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அடுத்து அவங்க ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் அவர் வந்து நேற்று பயத்தால் ஏதாவது பேசாமல் இருந்தாரா, இல்லை அங்கே சொல்லி அனுப்பி விட்டுருவாங்களா என்னை பற்றியில் அதை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு? யாரு? விஜயிடம் நேற்று பிஜேபியை பற்றி ஒரு வாரத்தை கூட விமர்சனம் பண்ணாங்க. அந்த கோணம் நல்லா இருக்குங்க. ஏடிஎம்கே அடிக்க ஏன் பிஜேபி அடிக்க மாட்டேன்? இன்னும் சிபிஐ விசாரணை முடியலண்ணே, இன்னும் அந்த ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலண்ணே, அதனால அந்த அமைதியாக இருக்காங்க. பார்த்துக்கலாம். சரி, இந்த சாஃப்ட் கார்னர் வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? யாருக்கு? தாவேகா. என்ன சாப்பிட்டு காரணம்? அதான் இப்போ ஏடிஎம்கே கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஏடிஎம்கே டைரெக்டாக வந்து இவர் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஆனால் பிஜேபி வந்து சாஃப்ட் கார்டருக்கான ஏதாவது லூப் அவுட் இருக்குமா? அதெல்லாம் இருக்காது. இந்த என்டிஏ கூட்டணி தான் மேட்ரு. ஏடிஎம்கே பிஜேபி கிடையாது. என்டிஏ கூட்டணியில் இவர்களோட பேச்சுவார்த்தை இவரும் பண்ணியிருந்தாரு, அவங்களும் நடத்தியிருந்தாங்க. அந்த பேச்சுவார்த்தை விவரங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கும் சொல்லப்பட்டுக்கிட்டே இருந்தது. அது இசைவான ஒரு பேச்சுவார்த்தை தான் போய்கிட்டு இருந்தது. கடைசியாக கேப்பார் பேச்சு கேட்டு டிஎம்கே ஸ்லீப்பர்ஸில் உள்ளே இருக்காங்கல்ல. ஆமாம், நிறைய பேர் இருக்காங்க. டிஎம்கே சொல்லி அனுப்புவாங்கல்ல, ஏப்பா போயிட போகிறாங்க, ஏதாவது சொல்லி நிப்பாட்டினா தான் சேதம் குறையும், அங்கே போனால் பெருத்த சேதம், அதனால் இது காற்றழுத்த தாழ்வு நிலை, அங்கே போனால் புயலாக மாறிடும், அதனால் இங்கேயே நிப்பாட்டுன்ட்டு. அப்போ நிப்பாட்டுது என்ன பண்ணுறது? நாங்கள் பார்த்துக்கிறேங்க. ஏன்பா நீ என்ன சொல்கிற? செங்கோட்டையன் சார் நீங்கள் 34% சொல்லுங்கள்,
சார் நான் வந்து 38 சொல்கிறேன். ம். சார் நீங்கள் திடீர்னு ஓடியாந்து ம். இப்போ கிடைத்த தகவல் பிரகாரம் 40% சொல்லுங்கள். ம். சார் அருண்ராஜ் சார் நீங்கள் அடுத்த மாதம் என்ன சொல்கிறீங்க 45ன்னு சொல்லிடுங்க. ம். நான் போன இடத்துலலாம் பயங்கரமாக இருக்குது பிளாஸ்ட்னு சொல்லிடுங்க. ம். தலைவனை பார்த்துக்கலாம். ம். அவ்வளோதான் தலைவன். ம். தலைவன் எங்கே வெளியே வராரா, பேப்பர் படிக்கிறாரா? எதுவுமே இல்லை. அவர் சொல்கிறாரு இந்த மக்களுக்காக நான் வந்தேன் அப்படி இப்படின்றாரு. என்னுடைய உச்சத்தை விட்டு வந்து ஊழலே நான் வந்து செய்ய மாட்டேன், எனக்கு செய்யக்கூடிய வாய்ப்பே இல்லை, ஊழல் செய்தவங்களா. அப்புறம் இன்னொன்று சொல்றாரு, அந்த கட்சியில் ஒற்றுமை இல்லையா, எல்லாமே வந்து ஒற்றுமையா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு நிப்பாட்டினார் பார்த்தீங்களா, ஆமா. சிரிச்சாரு. ஆமாம், தெரியும் அதெல்லாம் நடக்குது. இது ஒரு பார்ட்டு. மக்கள் நம்மளை நம்ப மாட்டாங்க, உங்களை நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். எதுக்கு இதை சொல்கிறேன்னா அப்படின்னு அது ஒரு தனியாக சொல்கிறாரு. அதே மாதிரி நான் ஊழலை செய்ய மாட்டேன்னு சொல்லல, ஊழல் செய்ய மாட்டான். யார் நான் தான். ஓ அப்படியா, அது மாட்டேன்ல சொல்லணும். சரி விட அவன் அப்படி என்ன இப்படி எழுதி கொடுத்துக்கிறானுங்க அப்படின்னு. அப்போ ஊழல் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதுக்கப்புறம் ஒரு பைசா வாங்க மாட்டான் அதுட்டாப்புல. சரிங்க இதெல்லாம் ஓகேங்க. அந்த சினிமா அவங்க படம் வெளியே வருது, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ஸ்பெஷல் ஷோ. அவர் நம்ம அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அழகாக கேட்டிருக்காரு, நீ வந்து ஊழலே வந்து உன்னுடைய டிக்கெட்டை வந்து பிளாக்ல விட்டு தானே முதல் ஊழலே நீ பண்ற, அதான் வந்து செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுட்டு பேசுறீங்களே அப்படின்னு. ஊழல் ஆட்சின்னு சொல்லிட்டு எங்க கட்சியில இருந்து தானே வந்தாரு, அவர் பக்கத்தில் வச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சின்னு அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தவரை வச்சுட்டு பேசுறீங்க. கூபா கிருஷ்ணனை வச்சுட்டு ஊழலை பற்றி பேசுகிறாங்க, தண்டிக்கப்பட்டவர் அவர். அப்போ அந்த மாதிரி இவர் வந்து ஊழலை ஒழிப்பார்னா முதல்ல நீங்கள் இந்த ஜனநாயகம் இப்போ வெளியே வருதுல்ல, ₹1 எக்ஸ்ட்ரா வச்சு விற்கக்கூடாதுன்னு அறிவிங்க. நான் ஊழலுக்கு எதிரானவன், என் ரசிகர் பாக்கெட்லேருந்து எடுக்கிறத நான் விரும்பலை, அதே விலைக்கு டிக்கெட் சொல்லுங்களேன். எங்க சொல்லுவானுங்க எங்களை அதுக்கு சொன்னதாம்மா சொல்லுவாங்க. எங்களை மட்டும் சொல்கிறீங்க, எல்லாரையும் சொல்கிறோம், ரஜினிகாந்தை சொல்கிறோம், அஜித்தை சொல்கிறோம், இந்த நேற்று வந்த சிவகார்த்திகனை சொல்கிறோம், தனுஷை சொல்கிறோம், அப்புறம் யாரையா விட்டுருப்போனா கமல்ஹாசனை சொல்கிறோம், எல்லாரையும் சொல்கிறோம்பா. போதுமா? எல்லாரும் அயோக்கியத்தனம் பண்ணுறீங்க. அப்புறம் இன்னொன்று ஒரு பதிவு பண்ணியிருக்காரு, அதாவது பூத் ஏஜென்ட் என்பது வந்து கள்ள ஓட்டு போடுறதுக்கான அது ஏஜென்ட், அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. மிகப்பெரிய அரிய கண்டுபிடிப்பு இவர் சொன்னார். கட்சி டைமில் ஆளுக்கு 20 ஓட்டு போட்டுக்கலாம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடந்துருக்குது, நான் போகும்போது நடந்துருக்குது. தலைவர் ஆளுக்கு 50 ஓட்டு, நாங்கள் அது ஒரு பெருமையாக நினச்சிக்கின்னு கம்யூனிஸ்ட் கட்சியில் 50 ஓட்டு எக்ஸ்ட்ரா. இன்னும் 300 ஓட்டோட 350 ஓட்டு, அவன் 40,000 ஓட்டு வாங்கி எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பான். இந்த மாதிரிலாம் நடக்கும். அது எப்படிலாம் ஒத்துக்காதீங்க ராசா, அதெல்லாம் சொல்லாதீங்க. பூத்துக்கு போகிறது முன்னாடியே அங்கே போயிடுவாங்க. ஆமாம். இன்னைக்கு இன்னொன்று இவர் பூத் ஏஜென்ட் இதெல்லாம் சொன்னார்ல, அதில் ஏகப்பட்ட போலி உறுப்பினர்கள்ன்றது பெரிய பிரச்சனையாகி இவர் மாட்டிக்கினார். புஷியானந்த அதில் விஜய்க்கெலாம் ஒரு மேலே கோவம்னாங்க, அது ஒரு பார்ட்டு. இவர்கள் இந்தியாவிலேயே என்னென்னவோ உருட்டியிருந்தாங்க. எஸ்ஐஆர் வந்ததில்ல, அதில் வந்து சிறப்பாக செயல்பட்டோன்னு ஏதோ நேற்று யாரோ உருட்டினாங்க, நிர்மலா இல்லாட்டி ஆதவ அர்ஜுனா தெரில. 10% கூட வேலை செய்யலை, யாருமே இல்லை. தாவேக்கால வேலையே செய்யலன்றதான் குற்றச்சாட்டு. இவர்கள் அதுக்கான வாய்ப்பை தவற விட்டார்கள். ஏன் தவற போல அவங்க அந்த பசங்களுக்கு தெரியாது. மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலர் இவங்க தான் அதை ஆப்ரேட் பண்ணணும். அது யார் பண்ணணும்? இவங்க உட்காந்து அதை முடிக்க விடணும். டிஎம்கே பாருங்க 100% வேலை செஞ்சாங்க. அப்படி எதிர்த்துட்டு 100% வேலை செஞ்சாங்க. வேலை செஞ்ச அப்புறம் தான் தெரியுது இதில் கரெக்டு தான் எஸ்ஐஆர்ன்றது தெரிஞ்ச அப்புறம் தான் முதல்வர் வாயே திறக்கல, சைலண்ட் ஆகிட்டார். டிஎம்கே ஏடிஎம்கே அதில் இறக்கி வேலை செஞ்சாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? இன்றைக்கி உட்காந்துட்டு பூத் ஏஜென்ட்டுன்றீங்க. பேட்டா பூத் ஏஜென்ட் வருவான், அவன் தாவேகா ஏஜென்ட்டாக தான் இருப்பான், ஆனால் உள்ளூரை ஸ்லீப்பர் செல்லாக இருப்பான். கண்டிப்பாக. அப்புறம் இன்னொரு விஷயம், டிடிவி வந்து இந்த தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு சொல்லிட்டு என்னை சார்ந்த நபர்களை வந்து ஜெயிக்க வைத்து நான் அமைச்சர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அது ஒரு டாக் போயிட்டுருக்கு. அவர் போட்டியில்லாதனால உலகத்துக்கு பெரிய ஏதாவது நஷ்டம் வரப்போதா? அவருக்கு என்னென்னா எங்கேயா நிற்க வச்சு தோக்கடிச்சிட போகிறாங்க, பயம் இருக்குது. ஓபிஎஸ்க்கு அந்த பயம் இருக்குது. பட் அவ்வளோ பண்ண பார்த்து விடு, செஞ்சு விடு அப்படின்னு, அந்த மாதிரி எதாவது ஆகிடுமோ அதுன்னு. அதனால் அவர் ஒதுங்குறாரு. மற்றவர்களை ஜெயிக்க வச்சு எங்கே அமைச்சர் ஆக்குறது? கூட்டணி ஆட்சின்னு ஒன்று வந்தால் தானே அமைச்சர் பற்றி யோசிக்கணும். இப்போ ஒருவேளை ஒரு 100 சீட்டு ஏடிஎம்கே வந்துடுச்சு, எல்லாரையும் நம்பி இருக்காருன்னா அன்னைக்கு டிடிவி சொன்னது நடக்கும். கண்டிப்பாக தனி பெரும்பான்மை வந்தால் நடக்கவே நடக்காது. அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு எல்லாமே என்ன, அதாவது வந்து முன்பெல்லாம் பார்த்தோம்னா வந்து நம்ம இதில் லாயர்ஸ் ரோட்லேயும் போயஸ் கார்டனில் தான் அந்த கூட்டணி பேச்சு நடக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து முழுமையாக வந்து பாஜகனுடைய கட்டுப்பாடில் போயிடுச்சு, அவங்க தான் எல்லாமே கூட்டணி தலைவர்கள்லாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்புமணி யார்கிட்ட போய் பேசினாரு? இங்கே தான் வந்து பேசினார், எடப்பாடியோட தான் பேசினார். வேறு யார் இருந்தா கூட்டணி?
பிரேமலதா இருக்காங்க. இன்னைக்கு பிரேமலதா சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க யார் அதிக தராசுல யாரு வெயிட்டா இறங்குறீங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு தான் தான் சீட் ஆமா. அப்படின்ட்டாங்க. இந்த தடவை தான் டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. நம்ம மறைமுகமா சொல்லிட்டு இருப்போம், இந்த தடவை ஓப்பனா சொல்லிட்டாங்க. ஆமா யார் இப்படி அதிக பண்ணி சீட்டு பண்ணி தராங்க? தான் 9% இருந்ததை 0.5 கொண்டு வந்து விட்டுருக்காங்க அந்நியார். இந்த தடவை தப்பா முடிவெடுத்தாங்கன்னா தொடை தெரியப்படுவாங்க, யாரும் சீண்ட மாட்டாங்க. இப்படி பண்ணி பண்ணி தான் பாமக பிரச்சனையாகி, அந்த பிரச்சனைக்குள்ள பிரச்சனையாகி தான் நீ 2ஆ உடஞ்சி போய் ஐயா இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாரு. இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ ஏடிஎம் கூட பேச்சுவார்த்தை நடத்தின ஒரே கட்சி, பெரிய கட்சின்னா பாமக தான். மற்ற சின்ன கட்சிகள்லாம் ஏடிஎம் கூட தான் வந்து பேசுனாங்க. இதில் யார் என்னன்னா டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன்னாரு. அதுக்கப்புறம் பேசி கீசி ஏங்க சேர்த்துக்கலாம், இவர்கள் வந்து ஒரு கருத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க, அதை நம்ம அடிக்கணும், பீகார் மாதிரி ஒற்றுமையை காமிக்கணும், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு நாங்கள் பேசிக்கிறோம். சரி ரைட் பேசிங்க. அது உண்மையிலேயே ஒரு ஜெல்லுங்க. அதே மாதிரி விஜய்கிட்ட யார் பேசுனா? ஏடிஎம்ல யாருமே பேசலையே. இவரா டெல்லியில் கான்டாக்ட் பண்ணார், அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. எடப்பாடிக்கு சொன்னாங்க விஷயத்த, இந்த மாதிரிலாம் பேசுகிறோம் பண்ணுறோம். அது வந்து எடப்பாடியார் வந்து வெறும் 25 சீட்டு தான் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி தகவல் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்ததா ஒரு தகவல். அது கிட்டத்தட்ட அதுதான் உண்மை. ஏன்னா நாங்கள் ஒரு சர்வே ஒன்று எடுத்து பார்த்தோம். அந்த சர்வேயில் வந்து தாவேக்காவுடைய இது ரொம்ப கம்மியாக இருந்ததுனால 25 சீட்டுக்கு மேலே அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதற்கு அடுத்து விஜய் எங்கேயுமே வெளியில் வராமல் போனது, அந்த ஒரு இது வந்து பொதுமக்கள் மத்தியில் பெரிய அளவில் மாவட்டத்தில் இல்லை. ரெண்டாவது தாவேக்காவுக்கு மாவட்ட செயலாளர் போட்டாலும் செயல்பாடோ மற்ற விஷயங்களோ பெரிய அளவில் இல்லை. இவர்களால் நமக்கு காங்கிரஸை தூக்கிட்டு சுமக்கிற மாதிரி தான். இளைஞர்கள் ஓட்டு வரும், எல்லாம் வரும், ஆனால் பெரிய அளவில் நமக்கு இவர்களை பெரிய பூஸ்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதனால 25 தொகுதி பேசுங்க, அதுக்கு மேலாம் நான் தரமாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதாகவும், பாஜக அதை எடுத்துக்கொண்டு போய் பேசுனதாகவும் ஒத்துக்க முடியாதுன்றதுனால நேற்று முடிவாயிடுச்சு. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு இதுதான், இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து ஐயா ராமதாஸுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஏற்கனவே அவங்க குற்றச்சாட்டு என்னென்னா, இது மாம்பழம் சின்னம் அந்த சம்மந்தமான ஒரு பிரச்சனைகள் வந்து தேர்தல் ஆணையத்தில் இருக்கும்போது எப்படி வந்து இந்த ஓப்பன் மீட்டிங்கில் வச்சாங்கன்னா, அது ரெண்டாவது இவர் வந்து யாரிடம் போவார்னு சொல்லிட்டு ஒரு டைனமிக்காக இருக்குங்களா? அது ஏங்க மாம்பழ சின்னம் தேர்தல் ஆணையம் இவர்கள் கொடுத்த ரெக்கார்ட்ஸு, பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது எல்லா ரெக்கார்ட்ஸும் கொடுத்தது அடிப்படையில் இவங்க கொடுத்துட்டாங்க. ஆகஸ்ட்டு 2026 வரைக்கும் அன்புமணி தான் இவங்க பயன்படுத்தி. நீங்கள் ஏப்ரல்லே நீ ஒரு 10 சீட்டு 8 சீட்டு ஜெயிச்சாருன்னா அங்கே போய் அதை உறுதிப்படுத்திட்டு போயிடுவார். நீங்கள் ஈகோ எடுத்துகிட்டு போய் இப்போ ஒன்றும் இல்லாமல் நிற்கிறீங்க. இன்றைக்கி இவர் என்ன பண்ணாலும் பாமக அங்கீகரிக்கிற மாதிரி ஆகிடும். துறவரம் பூண்டு நான் இனி அரசியலில் இல்லைன்னு சொன்னாலும், இல்லை நான் வந்து டிஎம்கேக்கு வாய்ஸ் கொடுக்க போகிறேன், எங்கள் ஆளுங்களை டிஎம்கே நிற்க வைப்பாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மாம்பழ சின்னம் இல்லைன்னு தெரிஞ்சிடும். அப்போ இவங்க இருக்கிறவங்களாம் அங்கீகரித்த மாதிரி ஆகிடும். இப்படி எப்படி பண்ணாலும் அங்கீகாரம் தான். திமுகவுடைய பேச்சுவார்த்தை அங்கேயே வந்து சீட்டு இழுபறி நிலையில தான் இவர் கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படிங்க கொடுப்பாங்க? 18 சீட்டு கேட்டுட்டு இருக்காரு. எப்படி கொடுப்பாங்க? 3லேருந்து 5 சீட்டு கொடுக்குறதே பெரிய விஷயம். உதயசூரியனுங்கன்னு வாங்க, அதையே ஒரு சண்டை போட்டு சுயேட்சை சின்னம் வாங்கணும். இது ஒரு பிரச்சனை இருக்குது. திமுக ஏன் பேச்சுவார்த்தை நடத்துதுன்னா, ஐயாவுடைய அந்த காட்டமான பேச்சு பாமக ஓட்டு போறதுல ஒரு செதறலை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறாங்க. இன்னொன்னு 5 பேரையும் பாமக நிக்கிறதுல எதிர்த்து நிக்க வச்சா லாபம் தானே, 2 பேரும் அடிச்சுக்குங்க, இது ஒண்ணு. ஆனால் கட்சிக்குள்ளே இப்ப பிரச்சனை. திருமாவளவன் நேற்று சொல்லிட்டாரு, எந்த காலத்திலயும் நாங்க பாமக இருக்கிற இதில் இருக்க மாட்டோம். இப்போ திருமாவளவனை சமாதானப்படுத்தணும், இல்லை கட்சியை உடைக்கணும், இல்லை ராமதாஸ் வேணான்னு முடிவு பண்ணணும். இப்போ இந்த 3 முடிவு திமுக கையில் இருக்குது. இது பெரிய மோதலாக உருவெடுக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை திருமாவளவன் வழக்கம் போல் போய் தொலைங்கடான்னு இறங்கி போனார்னா தப்பிச்சாங்க, இல்லாட்டி பெரிய பிரச்சனை. ஆமாம், ரவிக்குமாரை வச்சு எல்லாம். ஆமாம், அங்கே ஒரு இந்த டீமே டிஎம்கே டீமாக இருக்குது, காங்கிரஸ் மாதிரிங்க, ஃபுல்லாக டிஎம் கையில் எடுத்துச்சு. போய் பொன்முடி ஒய்ஃபு காலில் யாராவது விழுவாங்களா? பொன்முடி காலில் விழுந்தா கூட ஏற்றுக்கலாம். நீங்கள் யாருங்க? நீங்கள் எல்லோரும் மதிக்கின்ற மிகப்பெரிய எழுத்தாளர், முனைவர், எவ்வளோ பெரிய ஆள், ஒரு எம்பி. எப்படிங்க நீங்கள் பொன்முடி காலில் விழுந்தா கூட ஹெல்ப் பண்ணார். மூத்த அமைச்சர் 89லேருந்து இருக்கார். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனியர். ஆமாம், காலில் விழுற கலாச்சாரமே நீங்கள் பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்சியத்தையும் படிச்சுட்டு வர்ற எப்படிங்க காலில் விழுறீங்க? என்னவோ
நிச்சயமா. அதாவது வந்து தேர்தல் நெருங்க நெருங்க பல்வேறு நீங்கள் சொன்னாப்போல வந்து விஜயை வந்து வச்சு செய்யக்கூடிய 2 கட்சிகளும் தயாராகிடுச்சு. திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, மற்ற கட்சிகளும் சரி. இதை எப்படி அவர் தாக்கு பிடிப்பாரு அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி. ஆமா. இதை எப்படி அவர் வந்து மேற்கொள்வார், அடுத்த கட்டமாக வந்து அவர் எப்படி பேசுவாருன்னு சொல்லிட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் சொன்னாப்போல் ஐயாவுடைய ராமதாஸுடைய நிலைமையும் வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.